வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ரியல் லைஃப் ஸ்டோரி. இன்னைக்கு அவங்களோட பார்ட்னருக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் ஒரு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே பிரதர், லைஃப் லாங் எங்கள் சிஸ்டரோட நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயோட இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி, பிகாஸ் இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். நீங்கள் 10th வரைக்குமே கேரளாவில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். நீங்கள் 10th முடித்த உடனே உங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ +1லேருந்து உங்களோட ஸ்டடீஸ் இங்கே பாட்டி வீட்லேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. +1 லைஃப் உங்களுக்கு ரொம்பவே போராக இருந்திருக்கும். நியூ லாங்குவேஜ், நியூ பர்சன்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்கூடையும் அட்டாச் ஆகவே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருக்கும். நீங்கள் +2 போகும்போது உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஹர் நேம் ஜே. ஒரு நாள் நீங்களும் ஜேவும் காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஆப்போசிட்டில் ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் நடந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. ஏ வயன். ஜே, இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணியா என்ன? பண்ணலடி. அப்போ அந்த பாய்ஸ்லாம் உங்களை க்ராஸ் பண்ணி போயிருப்பாங்க. பட் உங்களை ஒரு பன்னி ஸ்மெல் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்ட் ரிவைண்ட் பண்ணி ஜேகேவோட ஃபேஸை ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. யார் இவன் அப்படின்னு டேர்ன் பண்ணி நீங்கள் அந்த பாய்ஸை பார்க்குறீங்க. அட் த சேம் டைம் ஜேகேவும் டேர்ன் பண்ணுறான். அவன் போகும்போது உங்கள் ஹார்ட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா கிளாஸ்க்கு போகலாம், லேட்டாச்சு. நீங்களும் ஜேவும் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. அந்த டே ஆஃப் கிளாஸ் அப்படி தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அட் ஈவினிங் நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு வெளியே வரீங்க. அந்த டைமில் ஜேகே பாலை சுற்றிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகேக்கு பின்னாடி தான் வி நடந்து வரான். ஏ வி. சொல்லுங்க சீனியர். யார் அவன்? புதுசாக இருக்குது. அவன் இந்த வருஷம் தான் சீனியர் ஜாயின் பண்ணியிருக்கான். ஓ, ஃபுட்பால் டீமில் இருக்கானா என்ன? சீனியர் சூப்பராக விளாட்றான், பிடி சார் ரெக்கமெண்டேஷன். ஓ, நான் பார்க்கலாமா? கண்டிப்பாக சீனியர். ஓகே, சரி நீ முன்னாடி போ, நான் வரேன். வியும் கிரவுண்டுக்கு போகிறான். நீங்கள் ஹேர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்வெட்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட கிரவுண்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. உங்களை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் உங்களோட ஃபோக்கஸ் ஜேகே மேலே மட்டும்தான் இருக்குது. யாருடா இவன்? உண்மையிலேயே முயல்குட்டி மாதிரி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். முயல்குட்டி மாதிரியும் சிரிக்கிறான். சே, அழகாக இருக்கான். அப்போ வி உங்ககிட்ட வரான். சீனியர். சொல்லு வி. நான் எப்படி விளாண்டேன்? சூப்பராக விளாண்டப்போ. தேங்க்யூ சீனியர். அப்போ அந்த இடத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட் ஜே வரான். ஏன் வயன் சொல்றீ? இன்னைக்கு வி சூப்பராக விளாண்டால? ஆமாம். நீ நிஜமாலுமே கேமை தான் பார்த்துட்டு இருந்தியா? ஏன்? இன்னைக்கு வி நல்லாவே விளையாடல. இன்னைக்கு கேமில் சொதப்புனதே வி தான். இல்லடி, நம்ம டீமோட்டிவேட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் மோட்டிவேட் பண்ணணும்னு. நீ அவன்கிட்ட சொன்ன ஓகே, என்கிட்ட ஏன் அப்படி சொன்ன? எனக்கு மற்றவங்களோட குறைய இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது பிடிக்காதுடி, அதனால். ஓ அப்படி. அந்த ஜேகே எப்படி விளாண்டான்? சூப்பராக விளாண்டான் சாமி. அப்படியே பவுன்ஸ் பண்ணி பாலை, இந்த முயல்றாக இருக்கும் தெரியுமா, ஜம்ப் பண்ணி அப்படியே இருந்துச்சு. ஒவ்வொரு பால் அவன் போடும்போதும் அவன் பன்னி ஸ்மைல் பண்ணுவான் பார்த்தியா, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அப்படியே அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி அப்படி கொடுக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஜே அவள் சீக்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சு உங்களையே பார்த்துட்ருக்கா. ஏன் இப்படி பார்க்குற? இல்லை, இவ்வளோ அழகாக கதை சொன்னியே, அதான் கேட்டேன். ஏய், கதல்லடி நிஜமாலுமே. சரி, இன்னைக்கு கேம் அவன் தானே நல்லா விளாண்டா? ஆமாம், சீரியஸாக அவன் தான் நல்லா விளாண்டான். சூப்பர். அப்போது ஜூனியர்கிட்ட விழுந்துட்ட. ஏய் என்ன நீ, அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு க்ரஷ்ஷு. ஓ, ஜஸ்ட்டு க்ரஷ் மட்டும் தானே? க்ரஷ்ஷு மட்டும்தான் சாமி. ஓகே ஓகே, நடத்து, நான் கிளம்புறேன். எங்கே போகிற? வீட்டுக்கு. ஏய், உன் ஃப்ரெண்டு இங்கே இருக்கேன்ல, என்னை அப்படியே தனியாக விட்டு போயிடுவியா? இங்கே வரும்போது என்னை கூட்டிகிட்டா வந்த?
அதான் இப்போ வந்துட்டல, உட்காரு. ஜேவும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கா. பட் நீங்கள் ஜேகேவை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீன் இதுதான் ஆயிடுச்சு. எப்போவுமே ஜேகேவை பார்க்குறது, ஜேகேவை பார்க்குறது, ஜேகேவை பார்க்குறது. ஸோ ஜேகேவோட சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்கள் அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒன் டே அதே மாதிரி நீங்கள் கிரவுண்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் வயன் சொல்லு ஜே, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குன்னா வாட் யூ மீன்? பிடிச்சிருக்குன்னா டு யூ லவ் ஹிம்? மேபி மேபி இதுக்கு மீனிங் நான் என்ன எடுத்துக்க? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வயன் செம்ம கடுப்பாகுது, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி என்ன சொல்கிறதுலாம் எனக்கு தெரியல. நீ அவன் நம்ம ஜூனியருங்கிறதுனால யோசிக்கிறியா? மேபி மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வயன் இங்கே பாரு, சொல்லடி, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? அவன்கிட்ட போய் சொல்ல முடியலை, அதனால் சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நான் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அவன் என்னோட ஜூனியராக போயிட்டானே. ஒரு வருஷம் முன்னாடி பிறந்தது ஏன் தப்பா இல்லை பின்னாடி பிறந்தது அவன் தப்பான்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று இருக்குடி எங்கள் 2 பேருக்குள்ள. எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் தெரியுமா? நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அவனை பார்த்த உடனே என் ஃபேஸில் அப்பேர் ஆகிற அந்த ஸ்மைல், அது போய் இல்லை. வயன் சொல்லு ஜே, உனக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா? வெக்கப்படுறேன்னா என்ன? ஐயோ ரொம்ப, உன் சீக்ஸ்லாம் அப்படியே பிங்காக ஆயிடுச்சுடி. சாமி அவ்வளோ அழகாக இருக்கு வயன். சரி ஜே நீ சொல்லு, என்னது? நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்கோம்? ஐ திங்க் யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்யூடி. இது எல்லாத்தையுமே ஜிமின் உங்கள் பின்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். இப்போ அவங்க மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின், வி சொல்லுடா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நம்ம ஜேகே எவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டான் தெரியுமா? எவ்வளோ பாப்புலர் ஆயிட்டான் தெரியுமா? என்னடா சொல்கிற? ஆமாடா, அவள் செம்ம அழகாக இருக்கான், செம்ம க்யூட்டாக இருக்கான், நல்லா ஃபுட்பால் விளாட்றான், நம்ம சீனியர் மனசுலையும் நல்லா விளாட்றான். சீனியரா? என்னடா வளர்ற? அது ஜேகேக்கு தானே தெரியும், நமக்கு என்ன தெரியும்? ஏ என்ன, எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியவே தெரியாதா? என்னதுடா, தினமும் நம்ம சீனியர் கிரவுண்டில் வந்து உட்கார்றது உனக்காக தானே, உனக்கு தெரியாதா? எனக்காக வந்து உட்காடுறாங்களா? அப்படிலாம் இல்லையே. யார் அந்த சீனியர்? டேய் வயன்ரா, நான் ட்ரை பண்ணேன், வி ட்ரை பண்ணா, நம்ம ஸ்கூலில் முக்காவாசி பேர் ட்ரை பண்ண பொண்ணு அவ. பட் அவளுக்கு ஏன் ஒன்றை பிடிச்சிருக்குன்னு தெரியல. தினம் கிரவுண்டில் வந்து ஒன்று உட்காந்து பார்த்துட்ருக்கா. கிளாஸ்க்கு போனால் பார்க்குறா, அங்கே போனால் பார்க்குறா, இங்கே போனால் பார்க்குறா. உனக்கு தெரியலையா என்ன? ஏய் சும்மா சைட்டாக இருக்கும்டா. ஆ சைட்டாக இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு அவங்க நான் மனசார ஜேகேவை லவ் பண்ணுறேன் அப்படி சொன்னதை நான் என் 2 கதையில் கேட்டேன். நிஜமாக தான் சொல்கிறியா? சத்தியமாக சொல்கிறேன். உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீயே போயிட்டு அந்த அக்கா கிட்ட கேட்டுக்கோ. டேய் நான் கேட்பேன், அந்த அக்கா இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டா நடக்கிறதே வேற. டேய் போய் ஃபஸ்ட்டு கேள்றா. ஜேகேவும் உங்ககிட்ட வரான். அப்போ நீங்கள் ஜே கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் இன்னைக்கு பாத்தியா, அவன் இன்றைக்குமே அழகாக இருப்பான். பட் இன்னைக்கு அவன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தான். அவன் ஹேர் எப்படி ஃப்ளிப் பண்ணான் தெரியுமா? சாமி நான் அங்கே விழுந்துட்டேன்டி. அவ்வளோ அப்படி இன்ச்சு பை இன்ச்சு எனக்கு கொல்றான்டி. நான் என்னடி பண்ணட்டும்? வயனக்கா நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க, உங்களுக்கு பேக் சைட் ஜேகே நிற்கிறான். ஜேகே? அக்கா நான் ஜேகே. தெரியும், இந்த ஸ்கூலில் +1 படிக்கிறேன். தெரியும், ஃபுட்பால் டீமில் இருக்கீங்க தெரியும். நீங்கள் தினமும் எதுக்குக்கா கிரவுண்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க? சும்மா தான். ஏன்? இல்லைக்கா, பசங்கள்லாம் நீங்கள் என்னமோ எனக்காக தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. எனக்கு தெரியும் அது பொய்ன்னு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். இல்லை அது நான் எப்படி சொல்வேன்? இப்போ சொல்லிடுவேன். ஒரு வேளை இப்போ சொல்ல முடியலன்னா வேறு எப்பவும் சொல்ல முடியாமலே போயிடும். ஜேகே சொல்லுங்கள் சீனியர். ஜேகே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட் சொன்னது பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான். ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவன் 2 ஹேண்டையும் அவன் ஹிப்பில் வச்சுக்கிறான். சீனியர் இங்கே பாருங்க, நீங்கள் ஏதோ புரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை விட ஜூனியர், 1 வருஷம் சின்ன பையன்.
சரி விடுங்க. ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி அஃபெக்ஷன் இன்ஃபாக்சுவேஷன் வரதெல்லாம் நார்மல் தான். ஸோ இதை ஓவராக இமேஜின் பண்ணாமல் இது இங்கேவே முடிச்சுக்கலாம். இதை நம்ம இப்படியே முடிச்சுக்கிறது நல்லது. நான் கிளம்புறேன் சீனியர் அப்படின்னு ஜேகே போக போகிறான். ஜேகே நெல்லு, ஐம் சீரியஸ் சீனியர், நான் செம்ம கோவம் ஆயிடுவேன். எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். நீங்கள் என்னை விட சீனியர், ஸோ நான் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நீங்களே அதுக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவன் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. நீங்கள் ஜேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் என்ன சொன்னா கேட்டியாடி? சரி சரி அழுவாத. அழுகாம எப்படி இருக்க முடியும்? என்ன சொன்னா பாத்தியா? எனக்கு கஷ்டம் இருக்குடி. ஜேவும் உங்களை உங்கள் வீட்டில் விட்டுட்டு அவள் வீட்டுக்கு போயிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கிளம்பி உங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க. அப்போ ஏன் வயன் லவ்லாம் பண்ணுறியாமே, உண்மையா? அது இல்லை. நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ ஒரு பொண்ணு, வயன் ஜூனியரை லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் உள்ளே போகிறீங்க. அப்போ ஒரு பையன், என்ன வயன் பூயும் போய் ஒரு ஜூனியரை லவ் பண்ணிட்ட? அவன் சின்ன பையன் புத்தியை காமிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் வயன் சொல்கிறது என்ன மாதிரி ஒரு பெரிய பையனை லவ் பண்ணுன்னு. பாத்தியா? இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த பையன் உன்னை திட்டினது. இதெல்லாம் தேவையா வயன்? நீங்கள் அவனை முறைச்சிட்டே உள்ளே போகிறீங்க. அப்போ ஒரு பொண்ணு, வயன் நான் வயன் உண்மையாலுமா சின்ன பையனை லவ் பண்ணியா? சின்ன பையன் உன்னை அப்படி திட்டினானா? ஐயோ பாவம், நடு கிரவுண்டில் வச்சு அப்படி திட்டிருக்கான். உனக்கு வெக்கமா இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் மனுஷங்களுக்கு தானே இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இதெல்லாம் கேட்க கேட்க உங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஜேவும் உங்கள் கிளாஸ்லேருந்து வெளியே ஓடி வரா. உங்களுக்கெல்லாம் அறிவில்லை. இதுக்கப்புறம் வயனை யாராவது இப்படி பேசுனீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். நீ வா வயன். இல்லை ஜே, நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன? நான் வீட்டுக்கு போகிறேன். சரிவா, நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம். நான் வரமாட்டேன், நான் போகிறேன். நீங்களும் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஒரு 6 days நீங்கள் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம், டே எதுக்குடா சீனியர் அப்படி பேசினேன்? இல்லைடா, நான் சும்மா நார்மலாக தான் போய் பேச போனேன். பட் அந்த அக்கா அப்படி சொல்லவும் எனக்கு கோவம் ஆயிடுச்சு. தெரியாமல் திட்டேன். இப்போது பாவண்டா அந்த அக்கா 6 நாளாக ஸ்கூலுக்கே வரல. கஷ்டமாக இருக்குடா. நீ ஏன்டா கஷ்டப்படுற? என்னால் தானே. நான் கொஞ்சம் ஓவராக தான்டா பிஹேவ் பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் அந்த அக்கா வந்தானே சாரி கேட்கணும். ஆஃப்டர் 6 days இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் மிரர் பார்த்து, வயன் உனக்குள்ள ஒரு ஹார்ட் இருந்துச்சு, ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இதுக்கப்புறம் இல்லை. இதுக்கப்புறம் ஜேகே அப்படி ஒரு நேம் வச்ச பையன் உன் லைஃப்பில் இல்லை. நீ அவனை பார்க்கக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனை பற்றி நினைக்க கூட கூடாது. புரியுதா? இதுக்கப்புறம் கிரவுண்ட் பக்கம் போய் உட்காந்த செருப்பால் அடிப்பேன். ஐயோ, நம்மளே செருப்பால் அடிச்சுக்கிறது பெட்டர், மற்றவங்க நம்மளை செருப்பால் அடிக்கிறதுக்கு. உங்களுக்குள்ளேயே பேசிட்டு நீங்களும் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. எல்லாரும் அந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துருப்பாங்க. ஸோ இப்போ யாரும் உங்ககிட்ட அதை பற்றி கேட்குறதில்ல. உங்கள் லைஃப்பும் இப்போ தான் ஓரளவு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஜேகே உங்கள் ஆப்போசிட்டில் வந்தால் கூட நீங்கள் அவனை இக்னோர் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் அவன் உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருப்பான். அப்போ கூட நீங்கள் நோ வேண்டாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கிட்ட பேசவும் ட்ரை பண்ணல, ஜேகேவை பார்க்கவும் இல்லை. டே சொல்லுடா, வயன் ஏன்டா என்னை பார்க்கவே மாட்டேங்கிறா? வயன் இவ்வளோ நாள் வயனக்கா, என்ன வயன் இல்லைடா. எப்பவுமே கிராஸ் பண்ணி போனால் இப்படி ஒரு லுக்காச்சும் விட்டுட்டு போவா. இப்போல்லாம் நான் வரேன்னு தெரிஞ்சா இப்படி கை வச்சு மறைச்சிக்கிறாடா. கஷ்டமாக இருக்குடா. அவளுக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். எப்போ என்னை பார்ப்பால, இப்போ ஏன் பார்க்க மாட்டேன்றா? தினம் கிரவுண்டில் வந்து உட்காருவா. இப்போல்லாம் அவள் வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் கூட என்னை பார்க்க மாட்டேன்றா. கிரவுண்டில் நான் விளையாடிட்டு இருப்பேன், அவள் எப்பவுமே என்னை ரசிச்சுட்டே இருப்பா, என்னை பார்த்துட்டே இருப்பா. எனக்கு தெரியலடா, நான் அப்போல்லாம் நல்லா விளையாண்டதுக்கு காரணம் அவளோட அந்த லுக்கு தான், அதுதான் எனக்கு பூஸ்டப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போது தெரியல. ஆனால் இப்போ புரியுது, எனக்கு அவள் வேணும். ஃபர்ஸ்ட்லாம் என்னை பார்த்துட்டு இருப்பாள்,
அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு லுக், ஒரே ஒரு லுக், அது போதும். இப்பெல்லாம் என்ன ஒரு லுக்கு கூட விட மாட்டேன்றா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஜிமினா. உங்கள் ஸ்கூலில் டான்ஸ் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க வயன், நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? நானா? இல்லை ஜே, வேண்டாம். ஏய் பரவாயில்லடி, ஜாலியாக இருக்கும், வா அவர்ஸ் அது கட்டடிக்கலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருப்பா. ஸோ உங்கள் கிளாஸ்மேட் ஜியோப் தான் உங்களோட பார்ட்னர். வயன், ஜியோப், ஆக்சுவலி நீ செம்மையாக ஆடுவ. நீ டான்ஸ் ஆடுறத நானே நிறையா தடவை பார்த்துருக்கேன். ஸோ நம்ம பேர் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 பேரும் தான் இந்த காம்படிஷனில் வின் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். நீ? அஃப்கோர்ஸ் ஜியோப், நம்ம தான் வின் பண்ணுவோம். நீங்களும் பயங்கரமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அதே ரூமில் தான் ஜேகேவும் இருக்கான். டேய் ஜிமின், அங்கே பாரு, அதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடா? நல்லா தான் ஆடுறா. என்னோட ஆடுறதும் அவனோட ஆடுறதும் ஒன்னாடா? டேய் இங்கே பாருடா. டேய் ஜேகே, நீ புலம்புறதுன்னு ஆயிடுச்சு. புலம்பு, பட் கேட்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை. ஏன்டா? டேய் நீ புலம்பிகிட்டே இருக்கடா. போய் அவகிட்ட லவ்வை சொல்கிறான்னா என்கிட்ட புலம்பிகிட்டு இருக்க. இப்போ நான் அவகிட்ட எப்படிடா லவ்வை சொல்கிறது? கடவுள் மூக்கு கீழே ஒரு பஞ்சாயத்து கிணறு கொடுத்துருக்காருல வாய், அதில் தான். போய் சொல்லு போ. அப்போ நீங்களும் தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே போகிறீங்க. போ, இதுதான் பெஸ்ட்டு டைமு. ஜேகே உங்கள் பின்னாடியே ஓடி வரான். வயன், ஜேகே நீ இங்கே என்ன பண்ணுற? வயன், நீ டான்ஸ் ஆடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? வயன், ஏன் வயன் அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கு? எனக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்க ஜேகே, நீங்கள் யார்? நான் டான்ஸ் ஆடுறதும் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறதும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? வயன், செம்ம கோவமாக்குறடி நீ அப்படின்னு அவன் உங்களை வாலில் பின் பண்ணுறான். இங்கே பாரு வயன், ஐ செட் நோ. நீ டான்ஸ் ஆடக்கூடாது, புரியுதா? நீ சொன்னால் நான் கேட்பேன்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவேன். உன்னால் என்ன பண்ண? அதுக்கப்புறம் உங்களை பேச விடாமல் ஜேகே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அவன் உங்களை விட்டு தள்ளி வரான். டான்ஸ் ஆடுவியா? அது ஜேகேவும் உங்களை விட்டுட்டு போயிருப்பான். 2 months உங்களுக்குள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அப்படி தான் போயிருக்கும். வயன், நீ கேரளா போய்தான் ஆகணுமா? ஆமாம் ஜே, அப்பாவோட முடிவு தான். நான் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் அங்கே தான். ஓகே, அடிக்கடி கால் பண்ணு வயன். கண்டிப்பாக. என்னை மறந்துடாத. மறக்க மாட்டேன்டி. நீங்களும் கேரளா கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் கேரளாவில் தான் இருந்திருக்கும். நீங்கள் ஜேகேவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜேகேவும் தான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த 1 year உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மிஸ்ஸிங்காக அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஒவ்வொரு சாங் டிவியில் ஓடும்போதும் அது ஜேகேக்காக இருக்க மாதிரியே இருக்கும். ஆஃப்டர் 1 year வயன், அப்பா நம்ம பேசாமல் சென்னைக்கே போயிடலாம். ஏன்பா? இல்லை, இங்கே தனியாக இருக்கோம். நானும் வரதுக்கு ஒரு 9:30 10 ஆகிடுது. நீ தனியாக இருக்கல வீட்டில், உனக்கு பயமாக இருக்கும். எனக்கு புரியுதுமா. நம்ம சென்னை போயிட்டா கூட நீ பாட்டி வீட்டில் இருந்துப்பல்ல? அப்பா? ஆமாடா, நீ அங்கே இருந்துப்ப, உன்னை பார்த்துக்கவும் ஆள் இருப்பாங்க. நீ தனியாக இருக்க வேண்டாம்ல. அப்போ நம்ம சென்னை போகிறோமா திரும்பி? ஆமாம், ஐ திங்க் ஒரு 1 or 2 months நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ஆஃப்டர் 2 months நீங்களும் சென்னை கிளம்பி வரீங்க. செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ் நீங்கள் சென்னையில் தான் ஜாயின் பண்ணுறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜேகே அதே காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஜேகேவை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி டியர்ஸோட நீங்கள் ஜேகேவை பார்த்துட்ருப்பீங்க. ஜேகேவும் தான் உங்களை பார்த்துட்டு அவனுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியாமல் அவனும் சிரிச்சிட்ருப்பான். உங்கள் 2 பேருக்குள்ள இணை புரியாத ஹாப்பினஸ், அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஜஸ்ட் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட பேச ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பான். பட் நீங்கள் ஜேகேவை எப்போவுமே அவாய்ட் தான் பண்ணியிருப்பீங்க. ஒன் டே நீங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, வயன் இங்கே பாரு. என்ன ஜேகே? கையை விடுறதா? இங்கே பார் வயன், ஒரு நிமிஷம் நில்லு. நிற்கிறக்கு உனக்கு என்னடி? இப்போ என்ன சொல்ல போகிற? வயன், ஐ லவ் யூ. வயன், ஐ லவ் யூ. இல்லை ஜேகே, நான் உன்னோட சீனியர், நீ என்னோட ஜூனியர், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. இங்கே பாரு
+1ல் சுற்றி சுற்றி வரும்போதெல்லாம் தெரியலையா நான் உன்னோட ஜூனியர்னு? இப்போ தான் தெரியுதா நான் உன்னோட ஜூனியர்னு? அப்போ வேற இப்போ வேற எப்போ ஒன்று தான். நான் உன்னோட ஜேகே, நீ என்னோட வயன். புரியுதா? ஜேகே என்னை விடு அப்படின்னு போறீங்க. வயன் எதுக்கு வயன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லை ஜேகே, இதெல்லாம் செட் ஆகாது, நான் போகிறேன். ஜேகே உங்களை பேக் சைடில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். வயன் உனக்கு புரியலையா? ஐ செட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா நீ சொல்கிற லவ் யூக்கு என்ன மீனிங்? இந்த 1 இயர் நீ இல்லாமல் நான் செத்துட்டு இருந்தேன்டி. இப்போ நீ வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ எப்போவுமே என் லைஃப் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் மீனிங். நீ என்னோடவே இருந்துரு until death across the death அப்படின்னு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் நம்ம லைஃப் கண்டிப்பாக ஹாப்பியாக அப்படி தான் இருக்கும். ஐ ப்ராமிஸ். ஐ நோ. ஸோ உங்களோட லவ் லைஃப்பும் ரொம்ப க்யூட்டாக ரொமான்டிக்காக அப்படி தான் இருந்திருக்கும். அட் ஒன் டே வயன் பைக்கில் ஏறு வயன், நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். டி வேண்டாண்டா, யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆகிடும். நீ போ. நீ போனா அப்போ நீ என்னோட பைக்கில் வரமாட்டியா? ஜேகே இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ. நம்ம இன்னொரு நாள் பைக்கில் போகலாம். இப்போ நான் பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ போய்க்கிறேன். இப்போ நீ வரலன்னா நான் பேச மாட்டேன் வயன். ஏன்டா இப்படி பண்ணுற? இப்போ நீ வரலனா நான் பேச மாட்டேன், அவ்வளோதான். சரி போகலாம். போகலாம் மீன்ஸ் பைக்கில் போகலாம் அப்படின்னு நீங்களும் ஜேகேயோட பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. ஏன் ஜேகே, இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற வழியா? வயன் இப்படி போனால் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு போயிடும். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகணும்னு வச்சுக்கோமே, உங்கள் ஊரில் நீ சுற்றி பார்க்காத இடத்தெல்லாம் நீ இப்போவே பார்த்துக்கலாம். அதுக்காக. ஓ அப்படி. ஜேகேவும் உங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறான். அந்த டைம் கரெக்டாக உங்கள் மாமா வெளியே வராங்க. வயன் மாமா. ஜேகே உங்கள் மாமாவை பார்த்த உடனே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குறான். என்னாச்சு வயன்? ஜேகே நீ போ, நான் பார்த்துக்கிறேன். யார் அது? என்னோட மாமா. சரி நான் வேணா பேசுவா? போடா, பிரச்சனை பெருசாயிடும். போன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் ஜேகேவையும் அனுப்பிச்சி வச்சிருப்பீங்க. உள்ள வா வயன் அப்படின்னு உங்கள் மாமாவும் உள்ளே போகிறாங்க. உங்கள் மாமா போன வேகத்தில் கண்ணாடி ஜார் எடுத்து போட்டு உடைக்கிறாரு. எல்லாரும் அந்த சவுண்ட் கேட்டு கீழே தான் வராங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேனா? அவ ஒன்று பண்ணியிருக்கா, என்னன்னு கேளுங்க. என்ன வயன் பண்ண? அத்தை அத்தை அது வந்து. என்ன அது வந்து? யார் அவன்? ஃப்ரெண்டு மாமா. ஃப்ரெண்டு தான் நீ கட்டி பிடிச்சிட்டு வந்தியா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் வயன். ஃபர்ஸ்ட் இவளுக்கு மாப்பிள்ளையை பார்க்கணும். படிக்க அனுப்புனது நம்ம தப்பு தான். எல்லாம் ஓவர் செல்லம். இல்லை மாமா, இப்படியெல்லாம் இல்லை மாமா. இதுக்கப்புறம் அவள் காலேஜ் போகக்கூடாது. காலேஜ் போகிறது என்ன, இந்த வீட்டை விட்டு அவள் வெளியே போகக்கூடாது. அம்மா நான் படிக்கணும் மாமா. படிக்கணுமா? இதெல்லாம் உனக்கு அப்போ தெரியலையா வயன்? மாமா ப்ளீஸ் மாமா. என்ன ப்ளீஸ் வயன்? நாளையிலேருந்து வயன் வெளியே போகக்கூடாது. சூன் நான் அவளுக்கு நல்லா மாப்பிள்ளையாக பார்க்குறேன். அந்த டைமில் உங்கள் அப்பா வராங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்னம்மா பண்ண? அப்பா அப்பா சொல்லுமா. அவ எப்படி சொல்வா? அவ ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம். போங்க போய் கட்டி வைங்க. அப்படியாம்மா? ஆமாப்பா. ஏன் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை? இல்லைப்பா, காலேஜ் முடிச்சுட்டு சொல்லிக்கலான்னு சொல்லாமல் இருந்தேன். சரி பையன் பேர் என்ன? ஜேகேப்பா. சரி நாளைக்கு அப்பா வந்து பார்க்குறேன். என்ன மச்சான் சம்மந்தம் பேசி முடிச்சிடுவீங்க போல. நம்ம பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா, புரியுதா? இப்போ அதனால என்ன? நம்ம குடும்ப கௌரவமே போயிடும். குடும்ப கௌரவம் போயிடும். ஆனால் எனக்கு இந்த கௌரவம் பற்றியோ குடும்பத்தை பற்றியோலாம் அக்கறை கிடையாது. எனக்கு என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அவள் ஹாப்பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். அப்பா நீ பயப்படாத வயன், அப்பா இருக்கேன். இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் என் பொண்ணோட லைஃப்பில் என்ன பண்ணி வைக்கணும்னு. சும்மா இந்த அட்வைஸ்லாம் பண்ணிருக்காதீங்க. மச்சான் இங்கே பாருங்க, இதெல்லாம் வயசு கோளாறு. அவள் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்து அழும்போது தான் தெரியும் இது எனக்கும் என் பொண்ணுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் எனக்கும் பிடிக்கும். என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் கிளம்புறீங்களா? நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணை. உங்கள் அப்பா உங்கள் ஹேண்ட்ஸ் பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வராரு. அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத வயன்.
நீ என்ன முடிவெடுத்தாலும் அப்பா உன்னோட இருக்கேன், புரியுதா? நீங்கள் உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் 3 months உங்கள் அப்பா உங்கள் ஃபேமிலியோட சம்மதத்தோட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக உங்கள் ஹேண்ட்ஸில் ரிங் போடுறான். இதுக்கப்புறம் நீ எனக்கு, நான் உனக்கு. நம்ம லைஃப்பில் ஹாப்பி மட்டும்தான் நமக்கு, புரியுதா? ம் அப்படின்னு நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் மேரேஜ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன். ஹலோ வயன், கிளம்பிட்டியா என்ன? கிளம்பிட்டு இருக்கேன் ஜேகே. வயன், உங்கள் அப்பா உண்மையிலேயே காடா என்ன? ஏன் எல்லா அப்பாங்களும் பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை போட்டு அடிப்பாங்க, திட்டுவாங்க, காலேஜ் போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பட் உங்கள் அப்பா டிஃப்ரெண்ட்ல. உனக்கு பிடிச்சது தான் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களையும் எதிர்த்து இன்னைக்கு நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஹீ இஸ் கிரேட் டி. இல்லை, எங்கள் அப்பா ஆல்வேஸ் கிரேட் தான். உனக்கு உன் அப்பானா ரொம்ப பிடிக்குமா வயன்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜேகே. என் அப்பா இல்லைன்னா நான் இல்லை. நான் 6th படிக்கும்போதே அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்பா தான் அப்போலேருந்து எனக்கு அம்மாவாக இருக்காங்க. என் அப்பா இத்தனை வருஷத்தில் எனக்கு அம்மாவாக இருந்திருக்காங்க, அப்பாவாக இருந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, ஒரு டீச்சராக. ஆல்வேஸ் எங்கள் அப்பா பெஸ்ட். எங்கள் அப்பா மாதிரி ஒரு பர்சன் இந்த உலகத்திலே கிடையாது. ஒன் டே நம்ம பொண்ணு இதே டைலாக் சொல்வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வயன். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என்னோட ஒய்ஃபில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வயன். மீ டூ. அப்போ ஜேகேவோட டோர் நாக் ஆகுது. வயன், ஐ திங்க் என்னை கூப்பிட வந்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃபோனை கட் பண்ணுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே ஹேண்ட்ஸில் தாலி கொடுக்குறாங்க. ஜேகே சிரிச்சுட்டே வாங்குறான். வயன், சொல்ல ஜேகே, ஓகேவா? நீங்கள் சொன்ன உடனே ஜேகே உங்கள் அப்பாவை திரும்பி பார்க்குறான். ஓகேவா அங்கிள்? உங்கள் அப்பா கிட்ட சம்மதம் வாங்கின அப்புறம் ஜேகே உங்கள் கழுத்தில் தாலியை கட்டுறான், உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். வயன், ஐ லவ் யூ ஆல்வேஸ். ஆல்வேஸ் மீன்ஸ் அன்டில் டெத், அக்ராஸ் த டெத். ஓகே, இது என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. ஹாப்பியாக இருங்க, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க சிஸ்டர், வித் யுவர் பார்ட்னர். லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க எங்கள் சிஸ்டரோட. ஓகே, டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி டால். டாட்டா, பை பாய்.